டிஎம்கேயோட இளைஞரணி மாநாடு இப்போ தான் ரீசெண்டாக வடக்கு மண்டல இளைஞரணி மாநாடுன்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போது வந்து விருதுநகரில் இன்றைக்கி ஒரு மாநாடு ஒன்று போயிட்டுருக்கு. அது அவங்க இந்த பேட்டர்ன்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட முன்னே இருந்த பேட்டர்னுக்கும் இப்போ பண்ணுறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறோம். நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? தாவேக்காக்கு முன் தாவேக்காக்கு பின் அப்படிங்கிற ஒரு பேட்டர்னில் சேஞ்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த அவங்க என்ட்ரி கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில அவங்களோட செட்டப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இல்லை அதுதான் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி அந்த தலைமுறை மாறுது இல்லையா? கருணாநிதி அவர்கள்ட்ட இருந்து கட்சி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஸ்டாலின்கிட்ட இருந்து அந்த குடும்பத்தில் 3வது தலைமுறைக்கு கட்சி கைமாறுது. அதை தான் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த மன்னர் ஆட்சி அப்படின்னு நம்ம சொல்றது அதனால தான். ஒரு பேரரசர் இருப்பாரு, அவரோட பையன் இளவரசராக இருப்பாரு, இளவரசராக இருப்பாரு, அரசராக இருப்பாரு, அவரோட பையன் இளவரசனாக இருப்பாரு. இப்படியே அது மாறிக்கிட்டே இருக்கும். சேம் பேட்டர்ன்ல தான் இந்த கட்சியோட தலைமை இருக்கு. ஸோ அதை தான் வந்து இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி அவர்கள், உதயநிதி வந்து பூஸ்ட் பண்ண வேண்டிய இடத்துல அந்த கட்சி இருக்கு. அதுக்கு காரணமும் தாவேக்கா தான். தாவேக்கான ஒரு கட்சி வரலன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல போக மாட்டாங்க. ஒரு வழக்கமான பேட்டர்ல தான் போவாங்க. திமுகவுன்னு ஒரு வழக்கமான பேட்டர்ன் இருக்கு, அது போவாங்க. இப்போ அந்த ஸ்டாண்ட்ல மாற வேண்டிய இடத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஆளுமையான ஒரு நடிகர், புதிய கட்சி, ஒரு வரவேற்பு மிக்க ஒரு தலைவர் உள்ள வரும்போது, அப்போ அந்த இடத்துல போய் ஆப்போசிட்ல இவரை வந்து பிக்ஸ் பண்ண வேண்டிய இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. அதனாலதான் இப்ப தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா இது 2வது மாநாடு. திருவண்ணாமலையில போட்ட மாநாடு அவர் வந்து பூஸ்ட் பண்றாங்க. அடுத்தது இப்ப போட்டு அந்த இடத்துல கொண்டாந்து ஒரு திமுகவோட முகம் அப்படின்னு காட்டுறதுக்கு திமுக வந்து ட்ரை பண்றாங்க. அதுதான் இது. அதனாலதான் அந்த பேட்டர்னே அப்படியே இருக்கிறது கூட. இந்த ரேம்ப் வாக்கா இருக்கட்டும், ரோட் ஷோவா இருக்கட்டும், அந்த கிரௌட் புல்லிங் காமிக்கிறதுக்காக வேண்டி அதை பண்ற ஏற்பாடா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அந்த இடத்துல இது செயற்கையா செட் பண்றாங்க. இப்போ 2 கட்சிக்கும் இவங்க பண்ற விதத்துக்கும் ஒரு புதுசா வந்த ஒரு கட்சிக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. அங்க வந்து நீங்க ஒரு அறிவிப்பும் இல்லாம, நீங்க ஆட்களை கூட்டிட்டு வராம, ஒரு சேர்ஸ் போட்டு ஏரியாவை ஃபில் பண்ணாம, கட்டுக்கடங்காத கூட்டங்கள் தானாவே தன்னெழுச்சியா வரக்கூடிய ஒரு பார்ட்டி ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு இடத்துல வந்து நீங்க எல்லாமே செயற்கையா கொண்டு வர வேண்டி இருக்கு. ஒரு கிரௌட் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து சீட் போட்டு அவங்களுக்கு தேவையான சன்மானங்கள் கொடுத்து, பைகள் கொடுத்து, இதெல்லாம் பண்ணி நீங்க செட் பண்ணி அந்த இடத்துல உங்களை எமர்ஜ் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஓப்பன் அப்பா தான் இருக்கு, எல்லாமே வந்து லைவ்ல இருக்கு. அப்படிங்கும்போது மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. இது என்ன மாதிரி நீங்க எவ்வளோ இது பண்ணி போனாலும், நீங்க ஒரு பழைய கட்சி, நீங்க எத்தனை வருஷம் இருந்திருக்கீங்க, உங்க மேல சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் வரிசையா இருக்குது. இப்போ 4.5 வருஷம் நீங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. இந்த 4.5 வருஷத்துல நீங்க சொன்னது என்ன, செஞ்சது என்ன, உங்க தேர்தல் வாக்குறுதிகள் என்ன, நீங்க வாக்குறுதி நிறைவேற்றுறது எத்தனை, இது எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து ஃபிங்கர் டிப்ல எல்லார்ட்டையுமே இருக்கு. ஸோ அதை எல்லாத்தையுமே நீங்க மறைக்க முடியாது. அப்போ ஒரு புதுசா ஒரு விஷயம் வரும்போது இது எல்லாமே எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு நீங்க இருப்பீங்க. கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல மக்கள் இருந்தாலும் உங்களை கேள்வி கேட்கல அப்படின்றதுனால எல்லோருக்கும் நல்லதாயிடுச்சு, நம்ம சரியா தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு மைனஸ். இது எப்படி வெளிப்படும்? ஒரு ஆப்ஷன் இல்லாத போது வந்து உங்களுக்கு இல்லைன்னா இன்னொருத்தருக்கு, அவருக்கு இல்லைன்னா உங்களுக்குன்னு இருந்த காலகட்டம் போய் நீங்க 2 பேருக்குமே இல்லை, புதுசா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அந்த வாட்டர் நீங்க அந்த நேரா எங்க கரெக்டா இருக்கும் அந்த இடத்துக்கு போய் தானாவே சேர்ந்துரும். அதனால இந்த ஏற்பாடுகள் எல்லாம் அவங்க வந்து ஒரு முகம் காமிக்க ட்ரை பண்றாங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு அது பெருசா எந்த இடத்துலயும் பெருசா ஒர்க் அவுட் ஆகாது. இவங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் நீங்க பண்ற ஒவ்வொரு பில்டப்புக்கும் பின்னாடியும் புதுசா ஒருத்தருக்கு வந்தவருக்கு ஒரு கெயின் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. உங்களை பத்தி பேசும்போது ஆட்டோமேட்டிக்கலா அவர் உள்ள வந்துருவாரு. நீங்க எந்த விஷயம் பண்ணாலும் அந்த விஷயத்த பேசும்போது ஒரு பொதுமக்களா, ஒரு ஆடியன்ஸா, ஒரு வாக்காளனா உங்களை பத்தி இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு மாநாடு நடக்குது நம்ம பேசினாலே ஆட்டோமேட்டிக்கலி அந்த புதிய தலைவர் உள்ள வந்துருவாரு. அந்த இடத்துக்கு அந்த புதிய கட்சியும் புதிய தலைவரும் தள்ளப்பட்டிருக்காங்க, நீங்களும் தள்ளப்பட்டிருக்கீங்க. இதோட ரிசல்ட் ஒரு மௌனமான ஒரு புரட்சி இருக்குது. அந்த புரட்சி வந்து 26ல ரிசல்ட்டா என்னவா வரும்ன்றது கண்டிப்பா தெரியும். ஓகே சார், நன்றி, வணக்கம்.